அதிர்ச்சி அடைந்த அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள், ஜாக்டோ ஜியோ முன்னணி நிர்வாகிகள் என அனைவரும் இப்போது முதல்வர் ஸ்டாலினுக்கும் அரசுக்கும் நடத்த இருந்த பாராட்டு விழாவை கைவிட்டு விட்டதாகவும் கூறியிருக்காங்க. தமிழ்நாடு அரசோட புதிய பென்ஷன் திட்டத்துக்கு முதல்வர் கேக் ஊட்டி மகிழ்ச்சியை கொண்டாடி ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் அனைவரும் இப்போது தலைமறைவாகி விட்டதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்து போராடி வந்த நிலையில கடந்த 3ஆம் தேதி முதல்வர் புதிய பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. சற்று முன் ஜனவரி 1ஆம் தேதி உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. ஆண்டுதோறும் ஓய்வூதிய திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசின் பங்களிப்பாக 11,000 கோடி வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் புதிய பென்ஷன் திட்டத்தை அறிவித்த 5 நிமிடங்களில் சிறந்த திட்டம், இப்படி ஒரு திட்டம் எங்கேயும் இல்லை என்று ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவர்கள், இன்னும் பல சங்கங்களை சேர்ந்தவர்கள் முதல்வருக்கு இனிப்புகளை ஊட்டி கொண்டாடியும் இருக்காங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா எடுக்கவும் திட்டமிட்டிருந்திருக்காங்க. ஆனால் அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய பென்ஷன் திட்டம் அரசு ஊழியர்களுக்கு எதிரான திட்டம் என்று, இதில் நன்மைகளை விட தீமைகள் அதிகம் என்று சமூக வலைதளங்களில் மூலமாக புள்ளி விவரங்கள் கணக்கீட்டாளர்களும் அரசு ஊழியர்களும் மத்தியில் பகிரப்பட்ட அரசு ஊழியர்கள் அரசுக்கு எதிரான மனநிலைக்கு போனார்கள். இது குறித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர், புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது ஓய்வூதிய திட்டமே அல்ல, அது ஒரு சிறு சேமிப்பு திட்டம். சிறு சேமிப்பு திட்டம் கூட ஒரு அஞ்சல் துறையிலேயோ அல்லது வங்கியிலேயே சிறு சேமிப்போ போட்டால் அவர்கள் வட்டியை கொடுப்பார்கள். அது போன்ற வட்டியை கூட கொடுக்காமல் இவர்கள் எப்படி அரசு ஊழியர்களிடமிருந்து சுரண்ட முடியும்? இது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு கணக்கீட்டு செய்து 8 லட்சம் பேருடைய வயிற்றிலேயே அடிக்கப்படுகிறது. இது ஓய்வூதிய திட்டமே அல்ல. ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு பணியாளர்களிடமிருந்து ₹1 கூட வாங்காமல் கொடுப்பதுதான் ஓய்வூதிய திட்டம். 2003க்கு முன்பு 2.50 லட்சம் பேர் அப்படித்தான் வாங்கி கொண்டிருந்தார்கள். தமிழகத்தில் ஏற்கனவே அது ஒவ்வொரு ஆண்டும் 10,000 கோடி ஒதுக்கீடு செய்து பணியாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி கொண்டிருக்கிறது. 2003இல் இருந்து 22 வருடமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்டுதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய சிபிஎஸ் திட்டத்தை விட மிக மிக மோசமான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எப்படி என்று சொன்னால், சிபிஎஸ் திட்டம் என்பது நாங்கள் ஒரு ₹10 கொடுப்போம், அரசு ஒரு ₹10 கொடுக்கும், மொத்தமாக 20 எங்களுக்கு. அந்த ₹20 ரொக்கமாக கையிலேயே கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். டாப்ஸ் என்பது என்னென்று சொன்னால், நீங்கள் ₹10 உங்கள் பங்கை கொடுங்கள், ஆனால் நாங்கள் எங்கள் பங்கை கொடுக்க மாட்டோம். ஒருவேளை பற்றாக்குறை ஏற்பட்டால் அந்த பற்றாக்குறைக்கு நாங்கள் உங்களுக்கு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து உங்களுக்கு ஓய்வூதியம் தருவோம் என்கிற இந்த மிக மிக மோசமான இந்த ஒரு திட்டத்தை தமிழக அரசு ஊழியர்கள் எதிர்க்கின்றோம். ஒரு சிலர் இதற்கு ஆதரவு தெரிவித்து லட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இது தர்மமானதா? இப்படி ஒரு ஓய்வூதிய திட்டத்திற்காகத்தான் நாங்கள் 22 வருடமாக கஷ்டப்பட்டு போராடினோமோ என்று நினைக்கின்ற போது மிகவும் வேதனையாக இருக்கிறது என கொந்தளிச்சிருக்காங்க. சென்னை தலைமைச் செயலகத்துக்கு முன்பு புதிய பென்ஷன் திட்டம் வேண்டாம் என்று நாங்கள் கேட்காத திட்டத்தை ஏன் கொடுக்கிறீர்கள் என்று ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. இதனால் அதிர்ச்சி அடைந்த அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள், ஜாக்டோ ஜியோ முன்னணி நிர்வாகிகள் என அனைவரும் இப்போது முதல்வர் ஸ்டாலினுக்கும் அரசுக்கும் நடத்த திட்டமிட்டு இருந்த பாராட்டு விழாவை கைவிட்டு விட்டதாகவும் கூறியிருக்காங்க. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.